So a person can see clearly objects only when they lie between 50 centimeter and 400 centimeter. 400 centimeter எவ்வளவுங்க? 4 மீட்டர் கேட்டுங்களா? பாருங்க. ஸோ 50 சென்டிமீட்டர் 0.5 மீட்டர்ல இருந்து ஒரு 4 மீட்டர் 0.5 மீட்டர் இருந்து ஒரு 4 மீட்டருக்குள்ள இருந்ததுன்னா கிளியரா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இமேஜ் ஓகே, அதாவது இமேஜ்னா அது கிளியர் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. In order to increase the maximum distance to distinct vision to infinity. கேட்டுங்களா? ரைட். இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா 400 சென்டிமீட்டருக்கு தான் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இது என்ன பண்றாங்க? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு கேட்டா இன்ஃபினிட்டியில இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படித்தான் இது அர்த்தம். ஓகேங்களா? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ட் விஷன் டு இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆப்ஜெக்டோட லொகேஷன் இன்ஃபினிட்டி. ஆனா அவரு பாருங்க, அவருக்கு வந்து நீங்க 50ல இருந்து 400 சென்டிமீட்டருக்குள்ள இருந்தாதான் அவரால் கிளியரா பார்க்க முடியும். ஆனா அப்படி இருக்கிறவர் வந்து என்ன இன்ஃபினிட்டி அப்படிங்கிற நம்ம சொல்ற மாதிரி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி தானே வைப்போம். ஓகே, இந்த 400 தாண்டி இனி வெரி லாங் டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கு. ஸோ அதையுமே அவர் பார்க்கணும்னு சொன்னா அப்போ என்ன டைப் ஆஃப் லென்ஸ் வந்து அவருக்கு வந்து யூஸ் பண்ணணும் கேட்குறாங்க. என்ன டைப் ஆஃப் லென்ஸ் அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு புரியுதுங்களா? அவருடைய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர்ல இருந்து 400 சென்டிமீட்டர் இருந்துன்னா பார்க்கலாம். அதுவும் 400 சென்டிமீட்டர் வரைக்கும் அவருக்கு கம்ஃபர்டபுளா பார்க்க முடியும். சரிங்களா? ஆனா இப்ப கண்டிஷன் என்ன சொல்றாங்க? ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறேன்னு சொன்னா அப்ப அவர் என்ன லென்ஸ போட்டா அவர்னால கம்ஃபர்டபுளா அந்த ஆப்ஜெக்ட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அவர் லென்ஸ் வச்சு தான் பார்க்க போறாரு. ஒரு லென்ஸ் அவருக்கு இருக்கும். புரியுதுங்களா? இது கான்வெக்ஸ் லென்ஸா கான்கேவ் லென்ஸா எனக்கு தெரியல. கேட்டுங்களா? இது என்ன லென்ஸ்ங்கிறது எனக்கு தெரியல. அது கான்கேவா இருந்திருக்கலாம், இல்லைன்னா கான்வெக்ஸா இருந்திருக்கலாம். இப்படி இருந்திருக்கு. கேட்டுங்களா? நான் போட்டிருக்கிறது என்ன கான்வெக்ஸ் போட்டுருக்கேன். நான் இன்னொன்று இருக்கிறது இது கான்வெக்ஸ் லென்ஸ் தானே. கேட்டுங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்கேவ்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். இது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ரே வந்ததுன்னு இப்படி எல்லாம் ஒழுகுன்னு சொல்லி. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? அவங்க ஆப்ஜெக்ட் என்ன சொல்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து வச்சீங்கன்னா நான் ஆக்சுவலா எனக்கு என்ன கான்வெக்ஸுக்கு போட்டு பார்க்குறேன். கான்வெக்ஸுக்கு போட்டு பார்க்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு இந்த பாயிண்ட்ல. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இன்ஃபினிட்டின்ட்டாங்க. யூ வந்து என்னது? ஏன்னா பாருங்க, இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ட் விஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா விஷன்ங்கிறது தான் ஆப்ஜெக்ட்ல இருந்து வரப்போகுது. அது எங்க இன்ஃபினிட்டியில இருக்கு. அப்போ யூ வந்து இன்ஃபினிட்டி ஆயிருது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா இதை வந்து நான் கேப்சர் பண்ணுவேனா? புரியுங்களா? கேப்சர் பண்ணி நமக்கு பார்ப்போம். இதனுடைய ரியல் இமேஜ்னா இந்த பக்கம் உலகம், வெர்ச்சுவல் இமேஜ் இப்படி எல்லாம் இருக்குது. பட் நான் இப்போ கான்வெக்ஷன் போட்டு இதெல்லாம் இங்க பாருங்க ஒரு அசம்ஷன் தான். இனி எனக்கு எப்படி வருதுன்னு தெரியல. ஒருவேளை நான் இதுக்கு போட்டு இதனுடைய வெர்ச்சுவல் இமேஜ் ஏதாவது வர மாதிரி வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒருவேளை வெர்ச்சுவல் இமேஜ் இப்படி விழுகுதுன்னு சொன்னா இந்த நேர் வருது, இது ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னு சொன்னா இந்த வெர்ச்சுவல் இமேஜ் இங்கன்னு சொன்னா இதனுடைய ஏன்னா இதுதானே அவர் பார்க்க போறாரு லென்ஸ் வச்சு. கேட்டுங்களா? அப்போ இதுதான் வி ஃபைனலா வரக்கூடிய இமேஜ். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கணும்? 400 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இமேஜ் எனக்கு ஃபைனலா இந்த நேர் வந்து விழுந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் கம்ஃபர்டபுளா அதை பார்த்துப்பார் அந்த இமேஜ். ஓகேங்களா? ஏன்னா அவர் 50ல இருந்து 400 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அவரால் கிளியரா பார்க்க முடியும். எதுவா இருந்தாலும் அது இமேஜா இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து அவருக்கு உண்டான ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஒரு 400 சென்டிமீட்டர் வரைக்கும் கம்ஃபர்டபுளா அவருக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன அந்த இமேஜ அங்க உலகிற மாதிரி இந்த லென்ஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா அப்போ அவரால பார்க்க முடியும். புரியுங்களா? அப்ப அவர் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி கேட்கறாங்க. புரியுங்களா? சரி, அப்ப நான் என்ன பண்றேன்? இதுக்கு சிம்பிளா போயிட்டு லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றேன். 1/f equal to 1/v minus 1/u. இதான ஃபார்முலா? அப்போ 1/f 1/v அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த ரே எது வந்தாலும் இவருக்கு முன்னாடி தானே தெரிய போகுது. கேட்டுங்களா?
ஏன்னா லென்ஸ் வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தாலும் கான்கேவ் லென்ஸா இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருந்தா தான் ஒரு நாள் பார்க்க முடியும். சரிதானுங்களா? சரியா? இப்ப இதுல வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு ரே இப்படி வந்திருந்ததுன்னா அது கொஞ்சம் ஞாபகம் எடுத்து பார்த்துக்குங்க. எது? நம்ம ரே டயகிராம. சோ நம்ம இதுக்கு வச்சிருந்தோம்னு சொன்னீங்கன்னா இது இப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி டில்ட் அடிச்சு காட்டுனா இப்படி 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 டிவியேட் ஆகி காட்டுங்களா இருந்ததுன்னா அப்ப சொன்னீங்கன்னா இது இப்படி இப்படி வந்து விழுந்திருக்கும். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ம். சோ கான்கேவ் லென்ஸா இருந்தா எனக்கு இப்படி இப்படி முன்னாடி விழுந்திருக்கும். ம். ரைட். ஆனா பாருங்க, இவர் இங்க இருந்து நான் பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா இவர் இந்த லென்ஸுக்கு முன்னாடி இருந்தாதான் இவரால பார்க்க முடியும். அது நான் ஞாபகம் வச்சுக்கணும். ரேஸ் இப்படி வருதுன்னு சொன்னா இமேஜ் அதுக்கு ஆப்போசிட்ல இங்கிருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரே இப்படி போகுதுன்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் விழுந்திருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தாலும் சரி, கான்கேவ் லென்ஸா இருந்தாலும் சரி. சரிங்களா? அதே மாதிரி இங்கிருந்து இவர் பார்த்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இங்கிருந்து வியூ பண்ணையில ரே இப்படி வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இது மேல விழுந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி தான் இந்த இமேஜ் இங்க விழுந்திருக்கும். அப்ப இந்த வி போடல என்ன பண்ணணும்? சைன் கன்வென்ஷன் பிரகாரம் மைனஸ் யூஸ் பண்ணுமா? அப்ப என்ன பண்றேன் நானு? மைனஸ் 400 இருக்கு, அதை மீட்டர்ல போடுறேன். சோ 4 மீட்டர்னு எழுதுறேன். -4 -1 பை u. இது வந்து இன்ஃபினிட்டின்ட்டாங்க. கரெக்ட்டுங்களா? u வந்து எனக்கு என்னது? இன்ஃபினிட்டி. கான்கேவ் லென்ஸா இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தாலும் சரி, சோ இன்ஃபினிட்டில இருந்து வந்திருக்குது. அப்ப எனக்கு இந்த பொசிஷனுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் 1 பை f? -1 பை 4ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதோட ஃபோக்கல் லென்த் அப்ப என்ன வந்திருக்கு எனக்கு? மைனஸ் இருக்கு இல்லீங்களா? f ஈக்குவல் டு -4. அப்ப ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸ்ல வந்தா அது கான்கேவ் லென்ஸா இருக்குமா, கான்வெக்ஸ் லென்ஸா இருக்குமா? சார் கான்கேவ். 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 அப்ப பாருங்க, அப்ப நாம வந்து கான்வெக்ஸ் போட்டேன். ஆனா பாருங்க எனக்கு ஃபைனலா சால்வ் பண்ண பிரகாரம் ஆன்சர் மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன வரும்? இது கான்கேவ் லென்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுங்க? கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இங்க வந்து பார்த்தா எனக்கு என்ன கேட்டா ஆப்ஷன் பி, சி 2 ஆப்ஷன் இருக்கு. கேட்டுங்களா? ஆப்ஷன் பி அப்புறம் ஆப்ஷன் சி இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த டயாப்டர்னு ஒண்ணு போட்டுருக்காங்க இல்லீங்களா? பவர் கேக்குறாங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா? லென்ஸோட பவருக்கு என்ன? சார் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். கரெக்ட்டுங்களா? அப்ப ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த்னா வேல்யூ எவ்வளவு? -0.25. சோ -0.25. இது என்ன மீங்க? டயாப்டர் மீங்க. கேட்டுங்களா? டின்னு சொல்லுவீங்க. கேட்டுங்களா? -0.25 டயாப்டர். ஓகே. அப்போ ஆப்ஷன் எனக்கு என்ன வருதுங்க? பி வந்து இல்லையா? சி இல்ல, ஆப்ஷன் எனக்கு பி. கான்கேவ் லென்ஸ் தெரியுது. அப்புறம் இதுல இருந்து -0.25 டயாப்டர் நீங்க கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பவர். சோ அப்போ கொடுத்திருக்கிற கொஸ்டின் பாருங்க. இது ஆக்சுவலி இது நீட்ல கேட்ட கொஸ்டின். இது கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான். இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இது பாருங்க 15 கொடுத்திருக்காங்க, 400 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு தான் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்டை கிளியரா பார்க்கலாம்னா 52. அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு தான் போடணுமா அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடும். புரியுதுங்களா? லென்ஸை வச்சு ஒரு விஷயத்தை பார்க்கறாரு. அது ஃபோக்கஸ் ஆகிற பாயிண்ட் 50ல இருந்து 400க்குள்ள இருந்தா அவரால பார்க்க முடியுங்கிறது அதனுடைய அர்த்தம். A person can see clearly objects. லென்ஸ் இல்லாம இருந்தாலும் பார்க்கலாம், அது வேற விஷயம். பட் நீங்க லென்ஸ் வச்சீங்கனாலே நீங்க என்ன இதுக்கப்புறம் ஃபைனல் இமேஜ் ஒரு பக்கம் விழுகும். அந்த இமேஜ் இப்போ லென்ஸ் வழியா பார்க்கையில முன்னாடி விழுகணும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்ப அந்த இமேஜை பார்க்கையில எனக்கு எங்க இருக்கணும்? அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 400 இருந்து எனக்கு தெரியும்.
அப்ப இந்த இமேஜுக்கு உண்டான சோர்ஸ் எங்கிருந்து வருதுங்கிறாங்க, இன்ஃபினிட்டில இருந்து வருதுங்கிறாங்க. அப்ப ஆப்ஜெக்ட் அங்கிருந்து வந்து அதை சொல்றாங்க. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ட் விஷன் டு இன்ஃபினிட்டி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்ப என்ன என்ன இந்த லென்ஸை போட்டாருன்னா அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அவருக்கு 400 சென்டிமீட்டர் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவர் கிளியரா பார்த்து போறது. அதாவது இங்க கான்கேவ் லென்ஸ்ல வச்சுக்கோங்க இங்க. அதனால இப்ப இதுல எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த குடுத்திருக்கிற டேட்டாவை இந்த மிரர் ஈக்குவேஷன்ல எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுங்கிறது தான் பிரச்சனை வரும். இந்த 400 தூக்கி நான் பிக்குள்ள போடணுமா இல்ல யூக்குள்ள போடணுமா அப்படிங்கிறது. அப்ப அது கொஞ்சம் கிளாரிட்டி தெரியணும். இன்டெப்த்தா படிச்சா மட்டும் தான் நமக்கு அது தெரியணும். அவங்க சொல்லிட்டாங்க, இன்ஃபினிட்டின்னு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. விஷன் டு இன்ஃபினிட்டிங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ குடுத்திருக்கிறது அப்ப ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி. நம்ம நெறைய தடவ பார்த்திருக்கோம். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருந்தா எங்க விழுகும்னு சொல்லி. அப்ப அந்த யூ தான் வந்து இன்ஃபினிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யூவ சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இந்த வேர்டிங்ஸ். அப்ப அது தெரியணும் நமக்கு. அப்ப இது இன்ஃபினிட்டி போட்டுருவேன். போட்டுட்டு அதே மாரி நெக்ஸ்ட் வி வர்றேன். வி போடையில பாருங்க, நீங்க மேபி இங்க ஆன்ஸர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா குடுத்தனால தப்பிச்சுக்கிட்டோம் நாம. மைனஸ்லயே குடுத்துருக்காங்க. சில சமயம் நீங்க பாருங்க இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் ஆகாம, சைன் கன்வென்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லென்ஸ் வச்சு பார்க்கையில கட்டாயமே நீங்க இந்த லென்ஸுக்கு முன்னாடி தான் உழுகணும். ஏன்னா நீங்க இப்படி பார்க்குறீங்க. இதுக்கு பின்னாடி இமேஜ் விழுகாது. ரியல் இமேஜ் மாரி எடுத்தீங்கன்னா அது எப்படி? கரெக்ட்டுங்களா? ரைட். ஸோ நம்ம பார்க்க போறது எனக்கு என்னதான்? இந்த இமேஜ் தான் உழவ போகுது. ஸோ இத தான் நான் பார்க்க போறேன் லென்ஸ் மூலமா. ரைட். அப்ப வந்து அவங்க கேட்கறாங்க. என்ன டிஸ்டன்ஸ்ல வந்து அது இருந்திருக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க இமேஜ். ஓகே. விளைவுக்கு அந்த மாரி. அப்போ இந்த சைன் கன்வென்ஷன் மைனஸ்ல வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தது. பரவால்ல. இங்க பாருங்க உங்களுக்கு 2 ஆன்ஸருமே பாருங்க. நீங்க பி, சி கான்கேவ்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2லயுமே எனக்கு என்னதான் ஒட்டிட்டு இருக்கு? மைனஸ் சைன் தான் இருக்கு. ஒருவேளை இது -0.25 +0.25 அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நேரம் மாட்டிப்பீங்க நீங்க. அது நமக்கு கரெக்ட்டா தெரியணும். ஓகே. இப்போ சைன் கன்வென்ஷன் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். நீங்க எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த முன்ன பண்ண அந்த சைன் கன்வென்ஷன வந்து இன்கார்ப்பரேட் பண்ணாம சால்வ் பண்ணோம்னா, இந்த பிரச்சனை வந்துரும். இந்த இந்த கொஸ்டின்ல அந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆப்ஷன் வந்து அந்த மாரியான ட்ரிக்கியாவோ, சேமாவோ குடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணல. தெளிவாவே மாத்தி மாத்தி குடுத்துட்டாங்க வேல்யூ. ஒண்ணு 0.25 இன்னொன்னு 0.2. ஒண்ணு 2க்குமே மைனஸ் மைனஸ் வச்சு விட்டாங்க. சரிங்களா? சில சமயம் சைன் கன்வென்ஷன் நம்ம பார்க்கணும். ம். அப்போ அடுத்தது இதுக்கு மைனஸ் போட்டுறேன். அப்ப இது ஈஸியா எடுத்தாச்சு. அப்போ 1/f வந்துருச்சு. ஸோ f -4. அப்ப இதுல வந்து இந்த இந்த மைனஸ் வந்ததுனால நான் கான்கேவ் லென்ஸ்னு. ஒருவேளை நீங்க மைனஸ் சேர்த்தலன்னு வச்சீங்களேன் சைன் கன்வென்ஷனு. உங்களுக்கு இங்க என்ன வந்துரும் ஆன்சர் f +4ன்னு வந்துரும். அப்ப +4ன்னு வந்தா நீங்க என்ன சூஸ் பண்ணிடுவீங்க இதைய? கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு போட்டுருவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ கான்வெக்ஸ்ன்னா பாருங்க இங்க போவீங்க. இங்க போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, கான்வெக்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா, அப்ப கூட பாருங்க இது ஆன்சர் தப்பிச்சுக்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா இது கான்வெக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா பவருடைய வேல்யூ உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? +0.25ன்னு வந்திருக்கும். கரெக்ட்டா? ஒருவேளை நீங்க தப்பா மூவ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சார் அதெல்லாம் எனக்கு தெரியல சார். இது இன்ஃபினிட்டி போட்டேன். இது சைன் கன்வென்ஷன் எனக்கு எங்கேன்னு தெரியல. ப்ளஸ்லயே போட்டேன். அப்ப f = 0.4 கான்வெக்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். கான்வெக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஓகே. அப்ப ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், இல்லன்னா டியா இருக்கலாம்னு எடுக்கிறேன். எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த வேல்யூ வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஏ, டி எங்கேயுமே வந்து 0.25ன்னு நமக்கு வேல்யூ இல்ல. இங்கேயும் 0.25ன்னு இல்ல. இங்க 2.25ன்னு இருக்கு. இங்க 0.15ன்னு இருக்கு. ரைட். அப்ப 0.25னா ஓகே. நமக்கு இங்க தான் வருது அப்படின்னு. அதாவது இந்த இந்த ஆப்ஷனும் ஓரளவுக்கு ஆ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துட்டாங்க. நீங்க ஆன்ஸரே தப்பா ப்ரொசீட் பண்ணி கொண்டு போனா கூட, ஃபைனலா வந்த சொல்யூஷன வச்சு, அந்த கீய வச்சு, இந்த 4 ஆப்ஷனையும் போய் கிராஸ் செக் பண்ணி ரைட்டான ஆன்ஸர் எடுத்துற முடியும். பட் எல்லா சமயம் இந்த மாரி ஆப்ஷன் குடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சில சமயம் கான்வெக்ஸ்ல பாருங்க, கான்வெக்ஸ் லென்ஸ்ல கூட திடீர்னு என்ன பண்ணிருக்கலாம்? இந்த 2.25க்கு பதிலா 0.25 குடுத்துருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. ஓகே கான்வெக்ஸும் வந்துருச்சு. +0.25 வந்துருச்சு. இங்க இது இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன் ஏ அப்டின்ட்டு டிக் பண்ணிருவோம். பட் உண்மையிலேயே அப்படி இல்ல. அது என்ன லென்ஸ்ங்க அது? கான்கேவ் லென்ஸ் -0.25ல அது இருக்கும்.